ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மைண்ட் கேட். சாத்தான் அது வழியாக தான் உங்களுக்குள்ள வேலை செய்வான். அவன் ஒர்க் பண்ணுறதை உங்கள் மைண்டில் இருந்து தான் உங்களை எல்லா விதத்திலும் பாதிப்பான். ஆகவே நீங்கள் உங்கள் வாசிங்க, மனதின் அறையை கட்டி கொண்டு. அடுத்தது என்ன பார்த்தீங்களா? புத்தி. என்ன புத்தி? அங்கே என்ன வாச்சோம்? தெளிந்த ஆவி. அப்படிதானே? எபேசியர் 1 தெளிந்த ஆவி. இங்கே இந்த மனதுக்கும் புத்திக்கு சம்பந்தம் இருக்கு. மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறோம். நான் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னு எனக்கு அறிவு வேணும், புத்தி வேணும், ஞானம் வேணும். ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஞானம் தாங்க, அறிவு தாங்க, புத்தி தாங்க அப்படின்னு தோத்திரம் பண்ணணும். மனைவிக்கு வேண்டிய மனைவிக்கும் புருஷனுக்கும் மனைவி புருஷன் உறவில், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவில் அந்த ஞானம் அறிவு புத்திலாம் அந்த ஆப்ரேஷன் ஆச்சுன்னா அந்த குடும்பம் தான் பரலோக குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது சாத்தானுக்கு பயம். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது பரலோகத்தில் தேவதர்களுக்கு முன்பாக காபிரியல் தூதன் போய் உங்களை குறித்து பெரிய ரிப்போர்ட் கொண்டு போகிறான். உங்கள் குடும்பத்தை குறித்து பெரிய ரிப்போர்ட் கொண்டு போகிறான். ரிப்போர்ட் என்றால் புறாத அல்ல, நல்ல குட் ரிப்போர்ட். அப்பா, இந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும், இந்த சபையில் பாஸ்டர்லேருந்து ஒவ்வொரு குடும்பம், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எல்லா குழந்தைகள் கூட அந்த புத்தியில், தெளிந்த புத்தியில், அந்த அறிவில், கிரைஸ்ட் நாலேஜில், பிதாவின் அன்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு நல்ல குட் ரிப்போர்ட் கொண்டு போகிற அளவுக்கு நம்ம இருக்கணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இதான் புரியுற மாதிரி தானே பேசுகிறேன். இன்னைக்கு இங்கே தான் ஆப்ரேஷன். அடிக்கடி எனக்கு அந்த அறிவு, உணர்வு, புத்தி, எண்ணங்கள் இதிலே கர்த்தரை மூவ் பண்ணிக்கிட்டு நான் அப்படி தான் இருக்கிறேன். அப்படி என்னை மூவ் பண்ணும்படி ஆவியானவர், நான் மூவ் பண்ணலை, ஆவியானவர் என்னை மூவ் பண்ணுகிறார். ஆமென். சரி, இயேசுவின் மேலே 7 ஆசீர்வாதம் இருந்துச்சு. இயேசுவின் மேலே 7 ஆவி இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகிறப்ப அதெல்லாம் இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன். எப்பா, இயேசுவின் மேல் இருந்த 7 ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் மேல் இருந்த 7 ஆவிகள், 7 spirits upon Jesus. அந்த 7மே ஹோலி ஸ்பிரிட் ஆப்ரேஷன். இயேசுவின் மேலே 7 ஆசீர்வாதம். இன்னொரு நாள் பேசுகிறேன். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி பேசணுன்றதுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகிறப்ப போயிட்டீங்களா பாஸ்டர், அது எனக்கு ஒரு ஜீவன், அது என் பாடிக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும். ஆமென். ஆகவே இயேசுவின் மேலிருந்து 7 ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இயேசுவின் மேலிருந்து 7 ஆவிகளுக்கு நன்றி சொல்கிறேன். டுடே அந்த 7 ஆசீர்வாதம் எனக்குள்ள வெளிப்படுகிறபடியால் நன்றி. டுடே அந்த 7 ஆவிகளுக்குள்ள ஆவியானவர் நடத்தணும் அப்படின்னு நான் பேசுகிறதான் ஜபம். முழங்கால் போட்டு ஜபம்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம சபைக்கு. அது ரிலிஜன். ஹல்லேலூயா. பேசும்போதே கேட்பேன் அப்படின்றாரு. காலையில் அப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் பேசுறதுல எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள் இருந்து பிதாவோடு பேசுகிறார். தட் இஸ் பிரேயர். தட் இஸ் ஸ்பிரிட் பிரேயர். தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் பிரேயர். ஆமென். நமக்கு ரிலிஜன் பிரேயரே இல்லை.